ஓ! நைட் ஃபுல்லாக எலெக்ஷன் ரிசல்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கே அரைகுறையாக மெஜாரிட்டி வந்து நிதிஷ்குமாருக்கு வாழ்க்கை வந்துருக்கும் அப்படின்னு நினச்சேன் பீகார் எலெக்ஷனில். இப்போ பிஜேபி 96 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்புறம் பாஸ்வான் கட்சி இன்னும் சில பேர் கூட சேர்ந்து நிதிஷ்குமாரோடைய ஜேடியு ஜனதா தள் இல்லாதே அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இப்போ பிஜேபி எப்படியும் ஆட்சியில் இருந்திருக்கும், ஆட்சி பகிர்ந்திருக்கும், இல்லை அவங்க ஆட்சி தான் இப்போ நேரடியாக ஆட்சியில் இருக்க போகிறாங்க. முக்கியமான செய்தி என்னென்னா, ரொம்ப நேரம் எனக்கு பொறுத்திருக்க முடியல. இந்த அயோக்கியன் நிதிஷ்குமார் அழிக்கப்பட்டான். இது வந்து காங்கிரஸ் வந்து கவலைப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. நல்ல செய்தி. ஏன்னா தெலுங்கானாவில் இந்த கேசிஆரை அவன் பேரே மறந்து போச்சு. தெலுங்கானா அந்த தெலுங்கு ஒரு துரோகம் பண்ணல அவன். அப்புறம் அந்த ஜெகநாத ரெட்டியோட பையன் ராஜ்மோகனை இப்போ சந்திரபாபு கிட்ட தோத்தானே ராஜ்மோகன், அப்படி தான் நினைக்கிறான். அவன் பேர் தெரில, பெரிய மறந்து போச்சு பாருங்கள். முதலமைச்சர் வந்தவங்களும் அவன் அழிஞ்சான். எல்லாம் காங்கிரஸுக்கு எதிர்த்து துரோகம் பண்ண அழிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் சரத் பவார், அந்த சிவசேனா அழிஞ்சாங்க. இதெல்லாம் பிஜேபி செஞ்ச நல்ல செய்திகள். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தை அழிக்கப்பட்டான். அதே மாதிரி குஜராத், இது ராஜஸ்தானில் கீலாட், டெல்லியில் கெஜ்ரிவால். அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக போயிட்டு மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு வந்துட்டான். அதனால் அவனும் போய் சேர வேண்டியவன் தான். அடுத்தது நிதிஷ்குமார் தான் இந்த எதிர்கட்சிகள்கிட்ட போட்டு உயிரை வாங்கி குளறுபடி பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பிஜேபியை அந்த நிதிஷ்குமார் ஒழிச்சு தான் மாஸ்டர் கிளாஸ். அதே மாதிரி ஒரிஷாவில் பிஜி பட்னாவை காலி பண்ணானுங்க. இவனுக்கு எல்லாமே காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணவனுக்கு தான். அதனால் காங்கிரஸுக்கு வந்து இதில் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தேஜஸ்வி யாதவ் வந்து இப்போ அவன் சரியான முடிவு எடுக்கலை. அதான் இந்த படுதோல்விக்கு காரணம். அஃப்கோர்ஸ் மீதி காரணம்லாம் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் கூட இணங்கி அவன் எந்த பிரச்சனையும் இல்லாத, சீட்டு பிரச்சனைலாம் இல்லாத பண்ணியிருக்கணும். அது வந்து ஃபீல்டு ஒர்க் சரியில்லை. நிச்சயமாக நிறைய ஊழல் அதெல்லாம் சொல்லலாம். எதாக இருந்தாலும் நல்ல முடிவு தான். இதில் முக்கியம் வந்து என்னென்னா, நிதிஷ்குமார் அழிக்கப்படணும். அது பிஜேபி ஆட்சியாச்சு. ரொம்ப சந்தோஷம்.